பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 14வது ஆண்டு வருடாந்திர உபவாச ஜெபத்திற்கு உங்கள் யாவரையும் அன்போடு நான் அழைக்கிறேன். கர்த்தர் பெரியவர். ஒவ்வொரு ஆண்டும் உபவாச ஜெபத்துக்கு தேவன் புது புது தலைப்புகளை தந்து அதன் மூலமாக சில வார்த்தைகளை தருவார். அது மூலமாக பெரிய ஒரு வெளிப்பாடுகளை தருவார். எங்களுடைய பண்டிகை நாள் என்று நான் அனுசரிக்கிற ஒரு நாள் இந்த உபவாச ஜெபம். ஆகவே இந்த 14வது ஆண்டு உபவாச ஜெபத்துல என்னோட கூட நீங்களும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அழைக்கிறோம். இன்றைக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுத்த ஒரு தலைப்பு என்னவென்றால் ரெஸ்டோரேஷன் அப்படின்றது. ரெஸ்டோரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழ்ல நான் பார்க்கும் போது புதுப்பித்தல், திரும்ப பெறுதல், மீண்டும் பழைய அமைப்பு அளித்தல், இப்படியெல்லாம் சில மீனிங்ல சொல்லப்படுகிறது. ஆனா எனக்கு என்னன்னாக்கா இது எல்லாவற்றை காட்டில ஒரு ஒரிஜினல் மீனிங் அதை குறித்து நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை மறு சீரமைப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை. கமா, இந்த நாட்டில் கரங்களை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. மறு சீரமைப்பு. ஆமே. இந்த வருஷத்துல விசேஷமா அந்த 6வது மாசத்துல கர்த்தர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமா பேசியிருக்கிறார். அந்த 6வது மாசத்துல மறு சீரமைப்பை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். God is going to recover, restore all in the name of Jesus. Amen. Come on. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு அதுக்கான ஒரு நல்ல வார்த்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 85 வசனம் 6 வார்த்தை, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோம். ரெகவர், ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்டோர், மறு சீரமைப்பு. ஆமே. மறுபடியும் திரும்ப ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் நடுவில் செய்ய போகிறார். God is going to do something marvelous things. Again and again. God is going to recover all in the name of Jesus. கர்த்தர் எல்லாவற்றையும் புதுப்பிக்க போகிறார். ஆமா, எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க போகிறார். நீங்க முன்பு கண்ட சந்தோஷம் அல்ல, அதை காட்டிலும் பெரிதான சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமா, யோவேல் புத்தகத்துல கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது. 2:25-26 ஆமா, வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் தின்று தீர்த்த பலனின் வருஷத்தை நான் திரும்ப உங்களுக்கு தருவேன். இதுதான் ரெஸ்டோரேஷன். இதுதான் ரெக்கவருங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பீரியட்ல உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப தரப்போகிறார். இழந்த சுகம், இழந்த ஆசீர்வாதம், இழந்த நன்மை, இழந்த ஊழியம், இழந்த ஆசீர்வாதம், இழந்த செழிப்பு, இழந்த நிம்மதி, இது எல்லாவற்றையும் God is going to recover. இந்த நாட்களிலே என்னோட கூட ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் 10 மணிலேருந்து கரெக்டா 1 மணி வரை இந்த ஜெபங்கள் இருக்கும். ஆன்லைன்ல கரெக்டா 12லேருந்து 1 மணி வரை தேவ செய்தியை மாத்திரம் நீங்க ரிசீவ் பண்ணலாம். என்னோட கூட தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு நிச்சயமா அந்த லிங்கை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். கர்த்தர் உங்களோட கூட இடைப்படுவாராக, பேசுவாராக. ஆமென்.